இன்னைக்கு நாம சாதாரணமா நினைக்கிற ஹாஃபில்களோட சிறப்புகள் என்னன்னு தெரியுமா? டாக்டர், இன்ஜினியர் படிப்புகளுக்கு கொடுக்கிற மரியாதைய அல்லாஹ்வோட வார்த்தைகளை இதயத்துல சுமக்கிற ஹாஃபில்களுக்கு கொடுக்க மறந்துட்டோம். ஆனா அவர்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அல்லாஹ்வோடத்துல எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பெரிய மதரசாவோட ஹாஃபில் பட்டமளிப்பு விழா நடக்கிற இடத்துல ஹாஃபில் பட்டத்தை அடைஞ்ச ஒரு ஏழை பையனோட அப்பா கண்ணீர்ல மூழ்கி கதறி கதறி அழுவுறாரு. அதை பார்த்த பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கேட்கிறாரு, எதனால நீங்க அழுவுறீங்க? உங்களோட பையன் ஏதாச்சும் வேலைக்கு போக போறானா, இல்லனா பெரிய சம்பளம் தான் எடுக்க போறானா? வெறும் இந்த குர்ஆனை மட்டும் மனனம் பண்றதுனால இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேல்ல என்னதான் வேலைகளை எடுக்க முடியும், எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பழைய ஆடைகளை அணிஞ்சு கையெல்லாம் உறைஞ்சு போன நிலையில இருந்த அந்த ஏழை அப்பா சொல்றாரு, சார், என்னோட மகனை விட பெரிய பட்டங்கள்ல உங்களோட மகன் வந்து சம்பாதிக்கலாம். ஆனா நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல சுட்டரிக்கும் அந்த வெயில்ல தலைக்கு மேலால சூரியன் இருக்கும் போது குர்ஆனை மனனம் செஞ்ச என்னோட ஹாஃபில் மகன் அந்த சூரியனை விடவும் வெளிச்சமான ஒரு கிரீடத்தோட எனக்காக நிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகமே என்னோட மகனை சாதாரணமா பார்க்கலாம், பட் ஆனா அவனோட மனசுல இருக்கிறது அல்லாஹ்வோட வார்த்தைகளான நடமாடும் குர்ஆன். இதை விட ஒரு அப்பாவா எனக்கு என்னதான் பெருமை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஹாஃபில்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்வோட வார்த்தைகளை சுமக்கிற நடமாடும் அல் குர்ஆன்கள். நம்ம எல்லாராலையும் அல் குர்ஆனை மனனம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை மனனம் செஞ்ச ஹாஃபில்கள் அப்படிங்கிற உள்ளங்களையாச்சு மரியாதை பண்ணுவோம். இந்த வீடியோவை பார்க்கிற எல்லா ஹாஃபில்களுக்கும், அந்த ஹாஃபில்களை உருவாக்கின எல்லா பெற்றோர்களுக்குமே இன்னும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அருளும் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ்.